பிரதிநிதிகளை சந்தித்து வரும் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே 2 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் துணை ஜனாதிபதி, மேலும் பிரதமர், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக பார்த்தோம் என்றால் ஜனாதிபதி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். மேலும் தமிழகத்தின் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் கேட்டறிகிறார். தொடர்ச்சியாக இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளை சந்திக்கும் என்ற அடிப்படையில் அவரை சந்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகளை விரைந்து எடுக்க அனுப்ப வேண்டும் எனவும், புதிய திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து அவருக்கு கோரிக்கையும் வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கான நிதிகள் முழுவதுமே வேண்டும். இது மட்டுமல்லாமல் கூடுதல் தொகையினை வழங்க வேண்டும். புதிய பல்வேறு வகையான திட்டங்களை விரைவில் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பிரதமரிடம் வழங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தொழில் வளர்ச்சி, மேலும் அடுத்தடுத்த கட்டங்கள் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை தமிழகத்தில் மேம்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ந்து பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே பேசியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டங்களாக மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளை சந்திக்க இருப்பதாகவும், குறிப்பாக அமித்ஷா, மேலும் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களிடம் வாழ்த்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான நிதிகள், அதாவது மழைக்காலங்களில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் விதமாக அவசர கால நிதி வழங்குவது, மேலும் இந்த பல்வேறு திட்டங்களுக்கு இருப்பில் இருக்கக்கூடிய நிதிகள் வழங்குவது, இது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களுக்கு போதுமான நிதிகள் கூடுதலாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே எடுத்திருப்பதாக ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அடுத்த கட்டங்களாக இன்று மட்டும் பார்த்தோம் என்றால் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மேலும் மத்திய அமைச்சர்கள், முக்கிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை மட்டுமே இன்று முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே சந்திக்கிறார். நாளை பார்த்தோம் என்றால் ராகுல் காந்தி, மேலும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் முதல் கூட்டணியாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த கூட்டணிக்கு பதிலளிக்கும் விதமாக முக்கிய தலைவர்களை சந்திப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கும் பொழுது அந்த பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அந்த அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக அவரில் டெல்லியில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களின் பெறுகிறார். இது மட்டுமல்லாமல் கட்சி வளர்ச்சி பணிகள், அதாவது கூட்டணி கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் பேச இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாளை மதியம் பார்த்தோம் என்றால் அவருக்கு மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் முக்கிய பிரதிநிதிகள் வந்து 2 நாள் பயணமாக டெல்லி புறப்படுவதற்காக தான் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் இருந்து விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார்.